ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்சிஏ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, HTMLல ஹெட்டிங் டேக்ஸும் பேராகிராஃப் டேக்ஸும் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான், ஹெட்டிங் டேக்ஸ் அண்டு பேராகிராஃப் டேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம வந்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹெட்டிங் டேக்ஸ் வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு எந்தளவு பங்களிப்பு செலுத்துது அப்படின்றதையும் பார்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, நாம் ஹெட்டிங் டேக்ஸை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் வந்து இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபைல் வந்து டெஸ்க்டாப்பில் ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ணியிருந்த ஃபைல். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், HTML_ex அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்பேஜை வந்து எழுதி வச்சுருக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு வெப்பேஜ் எழுதிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் VS கோட் எடிட்டரில் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ நம்ம வந்து வழக்கமாக பண்ணுறது மாதிரி இந்த கோட் எடிட்டரை நம்ம வந்து சைட் பை சைடாக வச்சுக்கலாம். ஸோ ப்ரௌசரை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ரைட் சைடில் வச்சு ஈஸியாக பார்த்துக்கலாம். ரைட். HTMLை பொறுத்த வரைக்கும் நாம் ஹெட்டிங்ஸை பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹேஷ்டேகை வந்து பயன்படுத்துவோம். இந்த ஹெட்டிங் டேக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது HTMLை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹெட்டிங் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு ஹெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டாக்குமெண்ட்டில், அதுதான் மெயினான ஒரு ஹெட்டிங் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணலன்னா H1 அப்படின்ற டேகை பயன்படுத்திட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், VS கோட் எடிட்டரை பொறுத்த வரைக்கும் H1 டேகுக்கான ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் ரெண்டுமே வந்துருச்சு. மவுஸ் கர்சர் வந்து இந்த இடத்துல பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஹெட்டிங்ஸை வந்து டைப் பண்ணலாம். ஸோ நான் வந்து சும்மா ஹெட்டிங் 1 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சேவர் அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போது நீங்கள் வந்து பாருங்கள், ப்ரௌசரில் நம்மளுடைய index.html அப்படின்ற டாக்குமெண்ட் வந்து லோட் ஆகிருச்சு. இங்கே வந்து பாருங்கள், நம்ம வந்து HTMLை பொறுத்த வரைக்கும் ஹேஷ்டேக் வந்து H1, H2 ரைட், இப்படி எல்லாமே இருக்குது. H3 அப்படின்னு ஒரு டேக் இருக்குது, H4 அப்படின்னு ஒரு டேக் இருக்குது, H5 அப்படின்னு ஒரு டேக் இருக்குது, H6 அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே நான் வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஹெட்டிங் 2 அப்படின்னு மாற்றிடுறேன். இப்போது இதை வந்து ஹெட்டிங் 3 அப்படின்னு மாற்றிடுறேன். இதை வந்து ஹெட்டிங் 4 அப்படின்னு மாற்றிடுறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஹெட்டிங் 1லேருந்து ஹெட்டிங் 6 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சேவ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு தேவையான ஹெட்டிங்ஸ், அதாவது ஒவ்வொரு வகையான ஹெட்டிங்கும் வந்து இங்கே வந்து வந்திருக்கும். ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5 அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை வந்து ஹெட்டிங் 1ல் கொடுக்கலாம். சப் ஹெட்டிங்ஸ் எல்லாம் வரும்ல, அதுக்கெல்லாம் அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடிய H2, H3 இந்த மாதிரி டேக்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம். ரைட். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான். இதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு பேராகிராஃபை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியும், P அப்படின்ற டேகை பயன்படுத்தலாம். இதில் நான் வந்து லோரம் அப்படின்னு கொடுக்குறேன், லோரம் 50 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா ஒரு டம்மி டெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கும். ஓகே, அதுக்கு ஜஸ்ட் என்டர் பண்ணேன் அப்படின்னா 50 வார்த்தைகள் இருக்கிற மாதிரி ஒரு பேராகிராஃப் வந்து இங்கே வந்து எனக்கு வந்துடும். ஸோ இதையும் நான் வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணால் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து இங்கே அப்டேட் ஆகிரும். இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஹெட்டிங் 1க்கு கீழே கொடுத்துருவோம். ஓகே, அப்போ அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரைட். இங்கே வந்து பாருங்கள், ஹெட்டிங் 1 அப்படின்னு கொடுத்துட்டு அது அந்த தலைப்பு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை இங்கே வந்து நாம் பேசியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது ஹேஷ்டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனில் ஹேஷ்டேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு செலுத்துது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் ஒவ்வொரு நேரத்துலையும் ப்ரௌசரில் போயிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு URL கொடுத்து தான் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு இல்லை. இப்போது நான் வந்து பாருங்கள், இங்கே கூகுளில் போய் ஹாக்கி அப்படின்னு தேடி பார்க்குறேன். ஓகே, ஹாக்கி அப்படின்னு தேடுறேன்னா எனக்கு இந்த வெப்சைட்லேருந்து தான் வரும் அப்படின்னு தெரியாது. ஆனால் ஹாக்கிங்கிறது எங்கேயாவது இருந்து, இங்கே பாருங்கள், விக்கிபீடியாவிலேருந்து வந்திருக்கு. அதே நேரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா NHL.com அப்படின்னு சொல்லி இன்னொரு வெப்சைட்லேருந்து வந்திருக்கு. விக்கிபீடியாவிலேருந்து ஃபீல்டு ஹாக்கி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் எப்படி நம்மளுடைய சர்வர் வந்து கொண்டு வருது அப்படின்றத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் பயன்படுத்தக்கூடிய ஹெட்டிங்ஸினுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது இந்த ஹாக்கி அப்படின்ற விக்கிபீடியாவில் இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ஹாக்கி அப்படின்ற தலையங்கம் ஒன்று இருக்கும். இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக H1 டேகோ H2 டேகோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சர்ச் என்ஜின்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, சர்வர்ஸில் இருக்கு இல்லையா, வெப் பேஜஸ், இது எல்லாத்தையுமே சர்வருக்குள்ளே போயிட்டு பார்க்குறதுக்கான பெர்மிஷன் வந்து சர்ச் என்ஜினுக்கு இருக்கும். ஓகேயா,
அந்த பெர்மிஷனோட போய் எல்லா வெப்பேஜையும் எடுத்து பார்க்கும். எல்லா வெப்பேஜில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து தேடி வைக்கும். சரியா? இப்போ விக்கிபீடியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்ச் இன்ஜின் என்ன செய்யும் அப்படின்னா ஹாக்கி அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு வெப்பேஜ் இருக்குது. ஸோ யாராவது ஹாக்கி பற்றி தேடுனாங்க அப்படின்னா இதை தான் நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து முன்கூட்டியே தெரிவு செஞ்சுக்கும். என்னென்ன வெப்சைட்டில் இந்த தலைப்பில் விஷயங்கள் இருக்குது அப்படின்றத அதை வந்து நம்ம இண்டெக்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பிறகு வந்து பார்க்கலாம். இதுதான் இந்த ஹெட்டிங் டேக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவம். இப்போ இருக்கக்கூடிய சர்ச் இன்ஜின்ஸ் வந்து ஒரு வெப் டாக்குமெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. இருந்தாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது வந்து ஹெட்டிங்ஸுக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் வந்து நாம் பயன்படுத்துவோம். அதெல்லாம் அடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். ஸோ நாம் வந்து ஒரு வெப்பேஜில் எப்படி இந்த ஹேஷ்டேகை பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அது வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஹெட்டிங்ஸை யூஸ் பண்ணுறது சம்மந்தமாக ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்றே பார்த்துடலாம் நம்ம. ரைட்? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் இது. வந்து நான் ஏற்கனவே எழுதின கோட், அதை வந்து நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா போதும். சும்மா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹெட்டிங்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் வந்து இந்த ஹெட்டிங்ஸை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு சில உதாரணங்களை மட்டும் சொல்லிடுறேன். ரைட்? இங்கே வந்து பாருங்கள், முதலாவது H1 டேகை வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதனுடைய டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த அல்டிமேட் கைட் டு ஹெல்தி ஈட்டிங் அப்படின்றது தான். அப்போது இது வந்து தான் பிரதானமான ஹெட்டிங் இந்த வெப்பேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா H1 டேக்குள்ளே கொடுத்துருக்கோம். அதுதான் இங்கே வந்து பாருங்கள் நமக்கு இப்படி வருது. ஓகே, இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் போல்டாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் சைஸில் பெருசாகவும் இருக்குது. ரைட்? அதே நேரத்தில் இதுக்கு கீழே தான் மற்ற ஹெட்டிங்ஸ் எல்லாம் வரணும் இல்லையா? அதாவது சப் ஹெட்டிங்கெல்லாம் வரணும். அப்போது அந்த வகையில் பாருங்கள், ஃபஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்குறோம் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் இந்த டெக்ஸ்ட்டு. அது வந்து இந்த இதிலேருந்து வருது, இந்த பேராகிராஃப்லேருந்து வருது. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா H2வை பயன்படுத்தி ஒரு ஹெட்டிங் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த தலைப்பு வந்து எதுக்குள்ளே வரும் அப்படின்னா இதுதான் பிரதானமான தலைப்பு. அதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு தலைப்பு தான் அண்டர்ஸ்டாண்டிங் நியூட்ரிஷன்ஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து அதனுடைய உப தலைப்பாக வர்றதுனால H2 டேக்கில் வந்து நாம் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ள பேராகிராஃப் வந்து இங்கே இருக்குது. சரியா? P டேகை பயன்படுத்தி எழுதப்பட்டிருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அடுத்து H3 டேக்கில் வந்து பாருங்கள், இன்னொரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஹெட்டிங்கை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஹெட்டிங் 2 இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப் ஹெட்டிங்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங் நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இதுக்குள்ளே அதனுடைய பகுதிகள் எல்லாமே H3யை பயன்படுத்தி உள்ளீடு செய்யப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ், இந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸில் என்னென்ன உப பகுதிகள் வருமோ அதெல்லாம் H3 டேக்ஸில் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம், H1 அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிரதானமான தலைப்பு. அதுக்குள்ளே வரக்கூடியதை H2வில் கொடுப்போம். இந்த H2க்குள்ளே இன்னும் சில தலைப்புகள் வருமா இருந்தால் அதை நாம் வந்து H3யில் இந்த மாதிரி கொடுப்போம். அண்ட் பேராகிராஃப் வந்து நமக்கு எங்கெல்லாம் தேவையோ அப்போ எல்லாம் P டேகை பயன்படுத்தி இந்த மாதிரி பேராகிராஃபை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அடுத்த வீடியோவிலேருந்து இன்னும் கொஞ்சம் மேலதிகமான விடயங்களை படிக்கலாம்.